Hello friends, welcome to MK Handworks. இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் பார்டர் லைன் டிசைனில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் டிசைன் வந்து சுற்றி வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த டிசைன் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிஃப்ட் பேஸ்கெட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பேசிக் நாட்டில் இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரி இருக்கும். மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி வளர்த்து கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியலே பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், செக்கு டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது. என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிஃப்ட் பேஸ்கெட்டில் நம்ம எப்படி அந்த வி ஷேப் டிசைன் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வி ஷேப் டிசைன் லைன் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து 1.25 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட்டை ஒயராக இருந்தால் ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் வந்து ஒரு நாட் வருது பாருங்கள், அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம தொடங்கணும். இது சீக்கிரமாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துலேருந்து தொடங்குகிறோம். உள்ளேருந்து ஒயரை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஹோல்ஸில் நம்ம உள்ளே விட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்து அப்படியே போட்டு கொண்டு வரணும். நல்லா ஒரு தடவையும் வந்து உள்ளே விட்டு எடுக்கும்போது நல்லா ஒயரை வந்து டைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா டிசைன் வந்து தூக்குன மாதிரி வந்துடும். இது வந்து வயலட் கலர் அண்ட் மேங்கோ எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலராக வேணாலும் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து பக்கத்து ஹோல் வழியாக உள்ளே விட்டு மறுபடியும் அதே ஹோல் வழியாக நம்ம உள்ளே கொண்டு போகணும் ஒயரை. இவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த வி ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த ஹோல்ஸில் அப்படியே உள்ளே விட்டு எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இது ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம போட்டு முடிச்சுட்டு அப்படியே மீதி இருக்க வயரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். மீதி இருக்க வயரை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரியே அப்படியே சுற்றி வர நம்ம அப்படியே வந்து போட்டு முடிக்கணும். அதாவது 2 குமிழ்களுக்கு சென்டராக பார்த்து நம்ம நாட்டை செலக்ட் பண்ணி அப்படியே போட்டு முடிச்சிடலாம். நான் வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இப்போ சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. பேஸ்கெட் ஃபுல்லாமே வந்து போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக வந்து நமக்கு 6 வி ஷேப் டிசைன் லைன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட போட்டது போக நம்மக்கிட்ட கொஞ்சம் வயசெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்.
அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் வந்து பேஸ்கெட் போட்டிருக்கீங்களோ, லைட் கலரோ டார்க் கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒயரை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் பாருங்கள், நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்காக தான் இருக்குது. வாய்ஸெல்லாம் அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். பார்க்கவே வந்து ஒரு நீட் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நியூ மாடலில் இந்த கிஃப்ட் பாஸ்கெட் ரெடியாக இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.